ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. தனுஷ் அவர்கள் மூலியமாக 2012ஆம் ஆண்டு அறிமுகமாக்கப்பட்டவர் தான் அனிருத் அவர்கள். அந்த 3 படம் மூலியமாக அவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். அதுவும் முக்கியமாக அந்த சாங் கொலவெறி சாங் கிட்டத்தட்ட பட்டித்தொண்டு எங்கும் சரி, அதே மாதிரி மற்ற கண்ட்ரி வரைக்கும் அந்த சாங் ரீச் ஆகுது. அதன் மூலிமா அப்படியே தொடர்ந்து தனுஷோடு பயணிக்கிறார். தமிழ் சினிமாலையும் சிவகார்த்திகேயன் இப்படிப்பட்ட பலரோடும் அவர் பயணிக்க ஆரம்பித்து அவருக்குன்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாகுது. அந்த ஃபேன் பேஸ் ஒரு சைடு உருவாகியிருந்தாலும் இன்னொரு சைடு அவர் சில கான்ட்ரவர்சியிலையும் அவர் மாற்ற செய்கிறாரு. அதுலேயும் முக்கியமாக அவர் இசையமைக்கிற சில சாங்ஸ் சில காப்பி கேட்டாக இருக்குது, சிலலாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, சில காப்பி கேட்டாக இருக்குதுன்னு சொல்லி சில மீம்ஸ்லேயும் சில சோஷியல் மீடியாலையும் அது பரவ செய்கிறது. அதுலேயும் முக்கியமாக கத்தி படத்தில் வர சாங் அந்த பக்கம் அப்படின்ற ஒரு சாங் அது ஒரு சர்ச்சையில் வருது. இந்த சாங்கும் ஒரு காப்பி கேட் சாங், இது ஒரு வேறு இடத்துல இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாற்றும் ஒரு செகண்டில் எழும்புது. அதே மாதிரி பார்க்கணுன்னா வேதாளம் படத்தில் வர அந்த பிஜிஎம்மும் இது ஒரு காப்பி கேட் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையும் ஒரு செகண்டில் எழும்புது. சோஷியல் மீடியாலையும் கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் அவர் பல படங்களில் ஒரு சைடு நல்லா இசை அமைச்சிட்டு இருந்தாலும் ஒரு சைடு இந்த மாதிரி சின்ன சின்ன பிஜிஎம்ஸ் இல்லை சில சாங்ஸ்லாம் காப்பி கேட்டாக இருக்குது, இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சோஷியல் மீடியாவில் ஒரு சர்ச்சையும் எழும்புது. சில டைம் ஒரு கான்ட்ரவர்சியாகவும் இந்த விஷயம் போயிட்டுருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களுடைய படம் யோகி பாபு நடிப்பில் வந்த படம் கோலமாவுக்கு வைக்கலாம். ஸோ இந்த படத்துலேயும் எனக்கு இப்போது கல்யாண வயசு தான் வந்துருச்சுன்ற சாங் அது ஒரு பெரிய சர்ச்சையிலும் வந்தது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வேறு ஒருத்தவங்களோட சாங் அவங்க எடுத்து அவங்க பை பண்ணதாகவும் அது ஒரு சர்ச்சையில் வந்ததுனால அந்த சாங் யூடியூப் தளத்துலேருந்தே எடுக்கப்பட்ட சாங்காக மாறிச்சு. ஸோ இப்படி ஒரு சைடு அவருக்கு ஃபேன் பேஸ் உருவானாலும் அவருக்கு ஒரு சைடு ஃபேன்ஸ் உருவாகி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருந்தாலும் இன்னொரு சைடு சின்ன சின்ன இந்த கான்ட்ரவர்சிலையும் சாங்ஸ் இன்னொரு இடத்துல காப்பி அடிச்சிருக்காங்கன்ற ஒரு சர்ச்சையிலும் அனிருத் அவர்கள் மாட்டியிருக்காங்க. அனிருத் மட்டும் இல்லாமல் இப்படி பல மியூசிக் டைரக்டர் இப்படிப்பட்ட காரியங்களும் இதுவாகிருக்காங்க. ஏன்னா சில சாங்ஸ்லாம் காப்பி கேட் ஆகுது, சில சாங்ஸ்லாம் இந்த படத்துலேருந்து எடுத்திருக்காங்க, இல்லை வேற ஒரு லாங்குவேஜில் சில இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்கன்னு சொல்லி நிறைய மியூசிக் டைரக்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளும் இப்படிப்பட்ட ஒரு இதுவும் வந்திருக்கு. அதில் முக்கியமாக அனிருத் அவர்களுக்கு நிறைய சாங் அப்படி வந்திருக்கு. அதிலும் சமீபத்தில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூர் அவங்களோட நடிப்பில் வர படம் தேவாரா. ஸோ இந்த சாங் கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற படம். அதில் அந்த படத்தில் செகண்ட் சிங்கிள் சுட்டா மலே அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மணிக்கே மஹி ஹிதே அப்படின்ற ஒரு சிங்கிள் சாங்ல இருந்து இந்த சோட்டா மலே சாங் இன்ஸ்பயர் பண்ணதாகவும் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் ஒரு சைடு கலாச்சிட்டும் இருக்காங்க, ஒரு ஃபன் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியமும் நடந்துட்டு இருக்கு. இப்படி அநேக மியூசிக் டைரக்டர்ஸும் சர்ச்சையிலும் ஒரு சைடு மாட்டிட்டு இருந்தாலும் அவங்க கொடுக்குற மியூசிக் மூலிமா நிறைய ஃபேன்ஸும் உருவாகிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் அனிருத் அவர்கள் தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் ஒரு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய மியூசிக் கிட்டத்தட்ட இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கும் சரி, இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா பீப்புள்ஸ்க்கும் சரி அவ்வளோ கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கிறது. அவருடைய கைவசத்தில் நிறைய படம் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இப்படிப்பட்ட சர்ச்சையிலும் அனிருத் அவர்கள் மாற்றுறது நம்ம வழக்கமாக பார்த்துட்டு ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ குறித்தும் சரி, அனிருத் அவர்களுடைய மியூசிக் குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.